சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்களுடன் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபெஸ்டிவல் சீசன் தொடங்கிருச்சு. நம்ம எல்லார் வீட்லேயும் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் வந்து அதிரசம். அதிரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதிரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பச்சரிசி தேவை. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அதாவது 500 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சரிசி வாங்கும் போதே ஒவ்வொரு அரிசியும் நல்லா பெருசாக அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா கணிசமாக கிடைக்கும், பலகாரமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதிரசம் செய்கிறதுக்கான அளவு வந்து 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஊற வச்சிடலாம். அதுக்கு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போது தண்ணியை நல்லா ஒட்டா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணி அப்படி காட்டன் ஷால் இருந்துச்சுன்னா அதை கிச்சன் திண்டில் விரிச்சிட்டு அதுக்கு மேலே அரிசியை மட்டும் பரப்பி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 25 நிமிஷம் போல் இருக்கட்டும். தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் மட்டும் அந்த காட்டன் டவல் உறிஞ்சிரும். ஆனால் அரிசி கண்டிப்பாக ஈரமாக தான் இருக்கணும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு உள்ளங்கையை அரிசி மேலே வச்சிங்க அப்படின்னா அரிசி வந்து நம்ம கையில் ஒட்டி இருக்கணும். அப்படின்னா அரிசி வந்து நல்லா ஈரமாக தான் இருக்குதுன்னு அர்த்தங்க. இனி இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி 500 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன் இல்லையா, அதனால் ஒரே தடவையாக போடாமல் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன். அப்படின்னா தான் அரிசி நல்லா ஒன்று போல் அரைப்பட்டு நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதே நீங்கள் கம்மியான அளவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரே தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச மாவை இப்படி எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்க வருதா? ஸோ இப்போவும் என்ன அப்படின்னா அரிசியில் நல்லா ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படியே இருக்கட்டும். இந்த ஈரத்தோடையே நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடையில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் மொத்தமாக சேர்த்து சலிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் சலிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கையும் வலிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சலிச்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. கடைசியாக கிடைக்கிற அந்த குருணை நம்மளுக்கு தேவையில்லை, அதை விட்டுறலாம். இவ்வளோ தான், மாவெல்லாம் சலிச்சாச்சு. இதை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி ஈரப்பதமாகவும் இருக்குங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அதிரசத்துக்கு மாவு ஊற வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு டைரெக்டாக மாற்றிடுங்க. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு, சுக்குத்தூள், அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எள்ளு சேர்த்துக்கோங்க. சுக்கு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பொதுவாக இனிப்பில் செஞ்ச பலகாரமாக இருக்கட்டும் இல்லாட்டி அரிசி மாவு பயன்படுத்தி செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சுக்கு சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு துணியை வச்சு மூடிடலாம். அப்படின்னா தான் மாவில் இருக்கிற ஈரப்பதம் வெளியில் போகாது, ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் துணி இல்லாட்டி ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு 375 கிராம் வெல்லத்தை சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 500 கிராம் அரிசிக்கு 375 கிராம் நான் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேர்க்குற தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டிய பாகு பதத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்க. அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதை ஒருக்க நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் வடிச்சிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால வெல்லத்தில் இருக்கிற வேண்டாத தூசி மண் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகில் தான் நம்ம பாகுபதம் எடுக்க போகிறோங்க. அதிரசம் செய்கிறதுக்கு பாகுபதமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் பக்கத்தில் இருந்தே நீங்கள் இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை செக் பண்ணுறதுக்கு கொதிச்சிட்ருக்கிற பாகிலேருந்து ஒரு 2-3 சொட்டு எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா கரைஞ்சிருது. ஸோ இது வந்து கரெக்டான பாகுபதம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா திரும்பியும் அதே மாதிரி கொஞ்சமாக பாகு எடுத்து தண்ணியில் விட்டு பாருங்கள். இதை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கையில் வரும். இதுதான் அதிரசம் செய்கிறதுக்கு சரியான பதம். கூட கொஞ்சம் நேரம் கொதிச்சா கூட அது உருட்டு பதத்துக்கு போயிடும். அது வந்து அதிரசம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும்.
அடுத்ததாக சூடாக இருக்கிற அந்த வெள்ளைப்பாகை கொண்டு போய் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பாகு ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால் உங்கள் கைட்ட மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூனோ கரண்டியோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு நல்லா சூடாக இருக்கிறதுனால மாவு வந்து அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. ஸோ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதோட பதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி எடுத்து நம்ம ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே ஒரு 2 நாள் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும், நம்மளுக்கு அதிரசம் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதோட மேல் பகுதி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இவ்வளோதாங்க, அதிரசத்துக்கான மாவு தயாராகிருச்சு. இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு மூடியோ வச்சு மூடிடுங்க. 2 நாள் கழித்து மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வெள்ளிக்கிழமை அதிரசத்துக்கான மாவு தயார் பண்ணேன். வெள்ளி சனி 2 நாள் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதிரசம் சுட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எடுக்கும் போதே நல்லா திக்காக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குதுங்க. அதே சமயம் கையில் ஒட்டவும் இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிரசம் செய்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குதா, ஈஸியாக திருப்புறதுக்கும் வரும் நம்மளுக்கு. இவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு நான் வாழை இலை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம கையிலையே லைட்டாக உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு வாழை இலையில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். அடுத்ததாக அதிரசம் சுடுறதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணுங்க. அதிரசம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஒரே ஃப்ளேமில், அதாவது மீடியம்லேயே வச்சுட்டு எல்லா அதிரசத்தையும் நம்ம சுடணும். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வெள்ளைப்பாகில் வேறு நல்லா சுட சுட பிசைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அதுலேயே பாதி அளவுக்கு மாவு வெந்துடும். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதிரசம், அதை அப்படியே வாழை இலையை நம்ம கையில் திருப்பினோம் அப்படின்னா அந்த மாவு நம்ம கையில் வந்துடும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அதிரசமாக சுட்டு எடுத்துக்கோங்க. மாவு போட்ட உடனே பரட்ட வேணாங்க, கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ பாருங்கள், அந்த ஓரத்தில் நல்லா செவந்து வந்திருக்கா. இப்போ போது அதை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விட்டுருங்க. இவ்வளோ தான், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அதிரசம் என்றைக்குமே சுட்ட அன்னைக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க, பயப்பட வேண்டாம். எண்ணெயை மட்டும் நல்லா வடிச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அதிரச மாவையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாங்க, வெளியில் வச்சு 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிரசம் செஞ்சு எடுத்துக்கலாம். அதிரசம் செய்கிறதுக்கு 3 டிப்ஸ் தாங்க. மாவு வந்து எப்போவுமே ஈரமாகவே இருக்கணும். 2வது, பாகுப்பதம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உருட்டு பதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் எடுத்துடணும். அடுத்தது, எண்ணெயோட சூடு வந்து மிதமாக இருக்கணும். அவ்வளோதான். இனி நீங்களும் அதிரசம் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.